ஹலோ guys, இன்னைக்கு நம்ம வந்து லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 104 மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் பைனரி ட்ரீ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைனரி ட்ரீனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பைனரி ட்ரீனா ஒரு ரூட் நோடுக்கு ரெண்டு சில்ட்ரன் இருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து லெஃப்ட் அண்ட் இன்னொன்று வந்து ரைட். இன்னொன்று என்னன்னா நோடுக்கு வந்து சில்ட்ரன் என்னன்னா அதை வந்து லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பார்க்கலாம். Binary tree's maximum depth is the number of nodes along the longest path from the root node down to the farthest leaf node. ஸோ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் டெப்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லாங்கஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறோம். எங்கேருந்து எங்கன்னா ரூட் நோட்லேருந்து ஃபார்த்தஸ்ட் லீஃப் நோட் வரையும் இருக்கிற லாங்கஸ்ட் பாத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இதில் 3லேருந்து 9 வந்து ஒரு பாத்தாக இருக்கும். அப்புறம் 3லேருந்து 20, 15 அது ஒரு பாத், 3லேருந்து 20 அப்புறம் 7 அது ஒரு பாத். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3லேருந்து 20, 15 அப்புறம் 3லேருந்து 20 அப்புறம் 7. ஸோ இது ரெண்டும் தான் மேக்ஸிமம் பாத். ஸோ அதில் இருக்க நோட்ஸை வந்து நம்ம அவுட்புட்டாக எடுக்கணும். ஸோ அது வந்து என்னது 3, 20, 15 அதில் 3 இருக்குது. ஸோ அவுட்புட் வந்து 3. இப்போ வாங்க கைஸ் நம்ம வந்து சொல்யூஷனுக்கு போனோம். ஸோ இதில் வந்து ட்ரீ வந்து அவங்களே பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி லாஜிக் இருந்தால் போதும். இப்போ வந்து இஃப் ரூட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 0. ஸோ ரூட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம 0வை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம பேஸ் கேஸு. நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம இதில் வந்து ரிகர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ ரிகர்ஷன் மெத்தடுக்கு ரிட்டர்ன் 1 + math dot max of max depth of root dot left comma max depth of root dot right. இப்போ வந்து இதில் லெஃப்டில் ட்ராவர்ஸ் ஆகிறதுலாம் ரூட் டாட் லெஃப்டில் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ரைட்டில் ட்ராவர்ஸ் ஆகிறதுலாம் வந்து ரூட் டாட் ரைட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ரெண்டுத்துல எது மேக்ஸிமமோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேத் டாட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். 1 எதுக்குன்னா வந்து நோட்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக 1+ யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இதில் இன்னொரு பேஸ் கேஸ் என்ன அப்படின்னா if root dot right equal to null இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் 1 + max depth on root dot left. If root dot left equal to null, return 1 + max depth of root dot right. ஸோ இப்போ இதில் என்னன்னா இப்போ வந்து ஒரு ரூட் நோடுக்கு வந்து இஃப் சப்போஸ் ரைட் வந்து இல்லை அப்படின்னா ஸோ வெறும் லெஃப்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம மேத் டாட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கு பதில் ரிட்டர்ன் 1 + max depth of root dot left.
ஸோ ரைட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ரூட் டாட் லெஃப்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி லெஃப்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரைட்டை மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த கோடு. ஸோ இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். இது வேற காட்டுது. சேமிப்பாங்க நெட்ல. ஓகே, ஸோ அதை நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோடை வந்து நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ப்ராப்ளம் லிஸ்ட்ல மினிமம் டெப்த் ஆஃப் பைனரி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா எரர்ஸ் வரும். ஸோ இந்த எரர்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாவாக்கு போகணும். ஸோ ஜாவாக்கு போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பிகாஸ் நம்ம ஜாவாவில் தான் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இது வந்து மினிமம் டெப்த் அப்படிங்கிறதுனால இந்த மேக்ஸ் டெப்த்தெல்லாம் வந்து மின் டெப்த்லாம் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு. சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ மேக்ஸிமம் டெப்த்தில் நம்ம வந்து லாங்கஸ்ட்டை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இங்கே மினிமம் டெப்த்தில் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்க போகிறோம். ரூட் நோட்லேருந்து நியரஸ்ட் லீப் நோடு வரலையே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3ங்கிற ரூட் நோட, அப்புறம் 9. ஸோ இது ஒன்று பார்த்து, அப்புறம் 3, 20, 15 இது ஒரு பார்த்து, 3, 27. ஸோ 3 பார்த்து இருக்குது. மொத்தமாக வந்து இதில் 3 பாத் இருக்கு. ஸோ 3 பாத்தில் இருக்கும்போது இது நியரஸ்ட் பாத், அதாவது ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து 3 and 9. ஸோ அவுட்புட் வந்து உங்களுக்கு 2 வரும். ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் பைனரி ட்ரீ மாதிரியே தான் சேம் கொஷின். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது 104 and 111, அதாவது மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் பைனரி ட்ரீ அண்ட் மினிமம் டெப்த் ஆஃப் பைனரி ட்ரீ கணக்கோட பார்த்துருக்கோம். தேங்க்யூ.